Hi friends, welcome to Samria channel. Hindi Big Boss 18 episode number 66 explanation போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். so that இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரோல் ஆகும். மறக்காம லைக் பண்ணிடுங்க. எபிசோடோட ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா டைம் காட் டாஸ்க் தான். ரஜித்தோட டைம் காட் பதவி வந்து முடிவடையுது. சோ அடுத்த டைம் காட் யாரு அப்படின்ற காம்படிஷன் தான் வந்து இந்த எபிசோடே. இந்த எபிசோட்ல என்னென்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். நேத்து அவினாஷ் விவியனை நாமினேட் பண்ணாரு. இதை பத்தி தான் வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தொடர்பா தான் கரண் வந்து அவினாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கரண் கேக்குறாரு, நீ வந்து ரொம்ப நாலேஜபிளான பையன், நீ வந்து தனியாவே ஆடலாமே, நீ எதுக்கு வந்து கூட்டு சேர்ந்து ஆடிட்டு இருக்க? அண்ட் இப்ப வந்து நாமினேட் பண்ணிருக்க விவியனை வந்து நாமினேட் பண்ணிருக்க இல்லையா, திடீர்னு வந்து எதுக்கு நாமினேட் பண்ண? சரி, ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குன்னா முதல்ல நீ என்ன பண்ணும், அவங்க கிட்ட போய் பேசணும். கிளாரிஃபை ஆகலன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அப்புறம் வந்து நாமினேட் பண்ணனா பரவாயில்ல. இப்ப கூடவே உட்காந்து பேசிட்டு திடீர்னு வந்து நாமினேட் பண்ணனா அது வெளியில தப்பா போகும்ல அப்படின்ற மாதிரி கரண் வந்து அவினாஷ் மண்டைய கழுவுறாரு. ஆனா அவினாஷ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் அவரை நாமினேட் தான் பண்ணிருக்கேன், மத்தபடி அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தோனியும் ரோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா ஒரே கிரிக்கெட் பிளேயர் தான், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான். ஆனா வந்து ஐபிஎல்னு வரும்போது ரெண்டு பேரும் எதிர்த்து நிப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி தான் நாங்களும் இப்ப விளையாடிட்டு இருக்கோம். சோ கேம் இஸ் ஆல் அபவுட் இந்த டைம் காட் டாஸ்க், நாமினேஷன் அதெல்லாம் தான். சோ இதுல வரும்பொழுது விவியன் வந்து தனியா பிளே பண்றாரு. சோ அதே மாதிரி நானும் பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அப்புறம் அவருக்கு இருக்க கன்ஃபியூஷனை பத்தியும் சொல்றாரு. ஒரு இடத்துல வந்து சும்மா நாமினேட் பண்றாரு, இன்னொரு இடத்துல வந்து சாராவை சொல்றாரு. அப்புறம் எலிமினேஷனுக்கு யார் அனுப்பணும்னப்போ கஷிஷ் நேம சொல்றாரு. சோ இந்த கன்ஃபியூஷன் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இந்த விஷயத்த பத்தி நீங்க விவியன் கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சார்பா நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரண் கிட்ட சொல்றாரு அவினாஷ். உடனே கரண் சொல்றாரு, இல்ல நீ வந்து உன்னோட ப்ரொஜெக்ஷனை பத்தி யோசிச்சு பாரு. இது மாதிரிதான் வந்து சித்தார்த் சுக்லாவோட முன்னாடி இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்து போட்டி போட்டாரு, அசிம் நினைக்கிறேன் அந்த கண்டஸ்டன்ட் பேரு. அவர் போட்டி போட்டாரு, சண்டை போட்டாரு. அவங்க ரெண்டு பேர் நல்ல பிரதர் பாண்டிங்ல இருந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோக்ராமே வந்து வேற லெவல்ல ரீச் ஆச்சு. சோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண ட்ரை பண்றியா நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவினாஷ் வந்து கிடையவே கிடையாது, எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அதுக்கு கிளாரிட்டி வேணும், அதுக்காக தான் நான் விவியனை நாமினேட் பண்ணிருக்கேன். எத்தனையோ தடவை நான் அவர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கேன் இதை பத்தி, அதுக்கு பதில் கிடைக்காததுனாலதான் வந்து நான் நாமினேட் பண்ணிருக்கேன், நான் ஒன்னும் திடீர்னு வந்து நாமினேட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. சோ இதை பத்தி நீங்க பேசுங்கன்னு அவினாஷ் சொல்றாரு. கரணம் வந்து ஓகே நான் பேசுறேன் அப்படின்ட்டு வராரு. விவியனை பார்த்த உடனே அவினாஷ் தான் ஆரம்பிக்கிறாரு, எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி இந்த தடவை கேட்கிறாரு. இந்த கொஸ்டினை இவர் நிறைய தடவை தனியா கேட்டிருக்காரு, ஆனா இப்ப வந்து எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கேட்கிறாரு. சோ நீங்க வந்து 3 இடத்துல 3 பேரை வந்து தனித்தனியா நாமினேட் பண்ணிருக்கீங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டாஸ்க்ல சும் நேமையும், அப்புறம் அந்த தனியா கன்ஃபெஷன் ரூம்ல உங்களையும் கரணையும் கூட்டிட்டு போய் பேசும்பொழுது சாரா நேம சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எலிமினேஷனுக்கு கஷிஷ் நேம சொல்லியிருக்கீங்க. சோ எனக்கு புரியலையே உங்க கேமே அப்படின்ற மாதிரி அவினாஷ் கேட்கிறாரு. உடனே கரண் வந்து நடுவுல சொல்றாரு, நானும் கன்ஃபெஷன் ரூம்ல சாரா நேம் தான் சொன்னேன், அதே தான் எலிமினேஷனுக்கும் சொன்னேன் சாரா நேம, சோ நீ கேளு அங்க அப்படின்ற மாதிரி ஏத்தி கொடுக்குறாரு. நான் வந்து சாரா நேம் தான் சொன்னேன், ஆனா ஏன் விவியன் மாத்தி சொன்னாருன்னு கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி இவர் வந்து பின்னாடி இருந்து ஏத்தி கொடுத்துட்டு இருக்காரு கரண். சோ அவினாஷ் கேட்கிறாரு, எக்ஸாக்ட்லி நான் அதே தான் கேட்கிறேன் அப்படின்னு. உடனே விவியன் சொல்றாரு, இங்க பாரு, அது வந்து நாமினேஷன் டாஸ்க், யார் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு கேட்கிற நாமினேஷன் டாஸ்க். ஸோ அதுக்கு வந்து நான் சும் நேம சொன்னேன். அண்ட் இங்க வந்து சாரா விஷயத்துல என்ன நடந்ததுன்னா, இந்த ஃபைட்ல யார் இன்ஸ்டிகேட் பண்ணா, யார் வந்து கோபத்தை தூண்டி சண்டையை போட வச்சா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நான் சாரா நேம சொன்னேன். எலிமினேஷன் அப்படின்னு வரும்போது நான் கஷிஷ் நேம சொன்னேன். அதுக்கு ரீசன் வந்து அந்த வீக்கெண்ட் கவர்ல நடந்த விஷயங்கள்லாம் வச்சு நான் டிசைட் பண்ணேன். அது இல்லாம தட்ஸ் மை பர்சனல் சாய்ஸ் அப்படின்ட்டாரு. சோ பர்சனல் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டதுனால யாராலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியல. அவினாஷும் இப்படி பதில் சொன்னா என்ன சொல்றது அப்படின்ட்டு வந்துட்டு அவினாஷும் அதை விட்டுட்டாரு. இதுக்குள்ள சாரா வராங்க. சாரா கேக்குறாங்க, உங்க கன்வீனியன்ஸ்க்காக ஏன் நேம எடுத்துக்கிட்டீங்க, உங்க 2 பேருக்கும் வந்து திக்விஜய் நான் அவினாஷ் நேம சொல்ல வேணாம், அதுக்காக விவியனும் கரணும் வந்து உங்க கன்வீனியன்ஸ்க்காக சாரா நேம ஈஸியா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சாரா சண்டைக்கு வராங்க. உடனே அவினாஷ் சொல்றாரு, உங்க நேம் தேவையில்லாமலாம் யூஸ் பண்ணல, அந்த வீடியோ பார்க்கும் போதே கிளியரா தெரியுது இந்த சண்டேல யார் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. சோ அந்த சண்டேல நீங்க இன்ஸ்டிகேட் பண்ணது கிளியரா தெரியுது, அதனால உங்க நேம அந்த கன்ஃபெஷன் ரூம்ல சொன்னது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு அவினாஷ் சொல்றாரு. உடனே சாரா இருந்தாலும் அதெல்லாம் முடியாது, நீங்க எல்லாம் என் மேல பொய்யா வந்து பழி சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டை விட்டே போறேன் அப்படின்னு அவங்க சைடு ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் போய் பாத்ரூம்ல அழுறாங்க, ஹிடன் பின்னாடியே போறாங்க, கன்சோல் பண்றாங்க. அப்புறம் சாரா அங்க இருந்து கன்ஃபெஷன் ரூம்க்கு ஓடி போய் நான் போனோம், பிக் பாஸ் கதவு தரங்க தட்டிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள ரஜத் கூட்டிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு பேசி கன்சோல் பண்ணிடுறாரு வீட்லயே தங்குறதுக்கு. இப்போ ஈஷா அவினாஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஆல் ஓகேவா, உங்களுக்கும் விவியனுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா, உங்ககிட்ட அதே பாண்டிங் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அவினாஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவினாஷ் சொல்றாரு, அதே பாண்டிங் தான் இருக்கு, எனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இன்னும் இருக்கதான் செய்யுதுன்னு சொல்லும் பொழுதே
விவியன் அந்த பக்கம் வந்து வராரு. வந்தோடனே விவியனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதே தான் சொல்றாரு அவினாஷ், எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இன்னும் இருக்கு, அது போகல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு விவியன் சிரிச்சுட்டே இருக்காரே தவிர பதில் எதுவும் சொல்லல. இப்போ அவினாஷோட பர்த்டே வருது. அவினாஷோட பர்த்டேக்கு வந்து எல்லாரும் பிளான் பண்ணிருக்காங்க, சர்ப்ரைஸா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ உள்ள வந்த உடனே நீங்க எல்லாருமே சாப்பிடுற மாதிரி நடிச்சிட்டு இருங்க, திடீர்னு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்தலாம், சோ அவினாஷ்க்கு வந்து சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி விவியன் பிளான் பண்றாரு. எல்லாருமே அதுக்கு ஒத்துக்குறாங்க. ஆனா இந்த சாகத் என்ன பண்றாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் அவினாஷ்க்கு முதல்ல விஷ் பண்ணிடுறாங்க, ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டு. விஷ் பண்றது இல்லாம உள்ள வந்து எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க, சோ நீங்க வந்து தெரியாத மாதிரி நடந்துக்கோங்க, நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூடவே கூட்டிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன்னு சொல்லாதீங்க, உள்ள எல்லாரும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வெயிட் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லி கூட்டிட்டு வராங்க. சோ உள்ள வந்த உடனே அவினாஷும் சொல்லிடுறாரு, நான் ரொம்ப நடிக்காதீங்க எல்லாரும், உங்க பிளான் என்னன்னு தெரியும், சாகத் வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டாப்ல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சாகத் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லி அவினாஷ்க்கு பாட்டு பாடுறாங்க. இதுக்கப்புறமா சாகத் திக்விஜய் பேசிட்டு இருக்காங்க நைட்ல. அப்போ சாகத் சொல்றாங்க, எனக்கு என்ன அவினாஷ்க்கு விஷ் பண்ணணும்னு ஆசையா என்ன, எனக்கு பிடிக்காத ஒரு பர்சன் வீட்லயே, அதுவும் வந்துட்டு ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஃபெலோ, அவருக்கு விஷ் பண்ணணும்னு எனக்கு ஆசைலாம் இல்லை, எனக்கு வந்து இந்த பிளானை சொதப்பி விடணும், அதுதான் என்னோட ஆசை, அதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜய் கிட்ட அவங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சாகத் அண்ட் யாமினி பெட் ஃபைட் வருது. இவ்வளவு நாள் வந்து யாமினி சாகத்தோட தான் படுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திக்விஜயும் வந்து உள்ள படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸோ பெட்டை வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. அப்ப யாமினி சொல்றாங்க, என் பக்கத்துல யாருமே படுக்க கூடாது அப்படின்னு. அப்ப சாகத் கேக்குறாங்க, 3 பேர் படுக்கக்கூடிய பெட்ல நீங்க மட்டும் தனியா படுக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நான் உன்னை அப்பவே கூப்பிட்டேன் என் கூட வந்து படுக்க சொல்லி, நீ அப்பெல்லாம் வராம இப்ப நான் நல்லா கம்ஃபர்டபுள் ஆயிட்டேன், இப்ப வந்து நீ என் கூட சேர்ந்து படுக்கிறேன்னு சொன்னா எனக்கு அதுல அவ்வளவு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி யாமினி சொல்றாங்க. இப்ப நான் பெட் ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. தனியா தான் படுக்க போறேன், என் பக்கத்துல யாரும் படுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. என்ன வந்து சொன்னீங்க நான் வந்து சின்ன சிஸ்டர் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னையே உங்களோட படுக்க கூடாது சொல்றீங்க, என்ன ஆக்டிங் அப்படின்ற மாதிரி யாமினி கிட்ட சாகத் சொல்றாங்க. உனக்கு யாரும் கிடைக்கலன்ட்டு வந்து நீ என்னோட சண்டை போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ நைட் ஆயிடுச்சு. நைட் வந்து அவினாஷ் விவியனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கரனோட நடந்த கான்வர்சேஷன் பத்தி பேசிட்டு இருக்காரு. கரண் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா உங்களுக்கு எதிராக என்ன திருப்பி விட பாக்குறாரு. அவர் வந்து என் மேல, அதாவது அவர் ஒரு ஹார்ஸா நினைச்சு என் மேல ஏற பாக்குறாரு, நான் அவரையே வந்து கிக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. சோ விவியன் கிட்ட சொல்றாரு அவினாஷ், எனக்கு நேரம் கிடைக்கும் போது இதை வச்சுட்டு நான் பிளே பண்ணுவேன், இவர் சொன்னதை வச்சு பிளே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. சோ தப்பான இடத்துல போய் கரண் வந்து ஏத்தி கொடுக்கறதா நினைச்சு தப்பா பண்ணிருக்காரு. இவர் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்னு அவினாஷ் ஆல்ரெடி வந்து கணிச்சு வச்சிருக்காரு. சோ அவினாஷ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிளே பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ரொம்ப கிளவரா நம்ம பிளே பண்ணிருக்கோம்னு நினைச்சு கரணும் ஹாப்பியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்னைக்கும் வந்து அவர் முட்டை போட்டு சாப்பிட்றது காட்ட மாட்டேங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல, நான் சொல்றேன்றதுக்காகவே கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போல்லாம் வந்து கரண் முட்டை போட்டு சாப்பிட மாட்டேங்கிறாரு, ஆனா சாப்பிட்றத காமிச்சாங்க இன்னைக்கு. ஸோ கரண் வந்து சாப்பிட்டாரு. சாப்பிடும்பொழுது என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, என்னோட டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து அவர் டீம் எனக்கு தெரிஞ்சு திக்விஜய், ஸ்ருதிகா, சும் இவங்க எல்லாரையும் தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கெல்லாம் இப்போ வந்து ஒன்னா இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதர் டீம், அதாவது விவியன், அவினாஷ், இந்த டீம் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே நாமினேட் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் குத்திக்கிறாங்க, இது பார்க்கவே எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு அவருக்குள்ளேயே பேசுறதா நினைச்சு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காரு. இது வந்து எதுக்காக, அவர் கேமராக்காக தான் பண்றாரு போல இருக்கு, இல்லைன்னா யாராவது வந்து இப்படி சத்தமா உட்காந்து கேமரா இருக்குன்னு தெரிஞ்சே வந்து பேசுவாங்களா? சோ மக்களுக்கு தெரியட்டும்னு நினைச்சுதான் அவர் பேசுறாரு, நான் ரொம்ப கிளவரா பண்ணிருக்கேன் ஒரு விஷயம் அப்படின்னு தெரியட்டோன்றது நினைச்சுதான் அவர் பேசிட்டு இருக்காரு. காலையில வேக்கப் சாங் நடக்குது. வேக்கப் சாங் முடிச்ச உடனே கரண் வந்து ஒர்க் அவுட் போறாரு. ஸோ ஒர்க் அவுட் செஷன்னாலே கரனுக்கு வந்து யாரையாவது வம்பிழுக்கணும், என்ன பண்ணலாம், இன்னைக்கு யார் மாட்டுவாங்கன்னு காத்துட்டு இருக்கும்போது திக்விஜயும் சாகத்தும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யாமினி வந்து 3 பேர் படுக்கக்கூடிய பெட்ல அவங்க ஒருத்தரா படுத்து தூங்கினாங்க, யாரையும் ஷேர் பண்ண விடல அப்படின்ற விஷயம் வந்து திக்விஜய் சொல்றாரு. இதை கேட்ட உடனே இது நல்ல மேட்டரா இருக்கு, எனக்கு சண்டை போடுறதுக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இந்த விஷயத்த முடிப்போம்னு சொல்லிட்டு கரண் நேரா போயிட்டு யாமினி கிட்ட கேட்கிறாரு, நீங்க எப்படி வந்து 3 பேர் படுக்கிற பெட்ல வந்து நீங்க படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் அது என்னோட பர்சனல் சாய்ஸ் அப்படி சொல்றாங்க. யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது, இது பிக் பாஸோட பெட் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் தான் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன், நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு யாமினி சொல்றாங்க. அதுக்கு சாகத்தையாவது படுக்க விடலால உங்க பக்கத்துலனா, இல்ல நான் படுக்க விட மாட்டேன், அவளுக்கு எனக்கு டேர்ம் சரியில்லை, வேணும்னா கரண் நீங்க வந்து படுத்துக்கோங்க என் பக்கத்துல, சும் வந்து சாகத்தோட ஷேர் பண்ணிட்டு படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யாமினி சொல்றாங்க. உடனே கரண் வந்து கோமா போயிடுறாரு. இது திரும்பவும் கரண் வந்து போயிட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகி வராரு. வந்துட்டு இங்க பாரு, நான் வந்து சமாதானமாவே பேசுறேன், ரொம்ப சத்தம் போட்டுலாம் பேசல, அமைதியாவே பேசுவோம், நான் சொல்றது மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு யாமினி கிட்ட திரும்பவும் பேசுறாரு. அதே விஷயத்தை தான், பெட்டை வந்து நீ எப்படி தனியா இவ்வளவு 3 பேர் படுக்கக்கூடிய பெட்ல நீ எப்படி தனியா படுக்கணும்னு நினைக்கலாம், இப்படி பர்சனலா உனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு சொல்றது வந்து வெளியில எப்படி தெரியும் யோசிச்சு பாருன்னு கரண் சொல்றாரு. உடனே கரண் கிட்ட வந்து யாமினி கேக்குறாங்க, நீங்க எப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, இது எப்படி வெளியே
வெளியில தெரியும்னு யோசிச்சு பாருங்கன்ட்டு. கரண் சொல்றாரு, ஆமா நான் முதல்ல ரூடா பேசினேன், சோ அதை வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் நான் திரும்ப வந்து சரி நம்ம அமைதியா பேசி பார்ப்போம்ட்டு தான் நான் வந்து மாத்தி என் டோனை மாத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாமினி வந்து இது என் சாய்ஸ்ன்னு சொன்ன உடனே சரி உங்க சாய்ஸ்னா வச்சுக்கோங்க, இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வெளியே போயிட்டு திக்விஜய் கிட்டயோ சாத் கிட்டயோ இந்த மாதிரி பேசுறா, என்ன வந்து அவ கூட படுத்துக்க சொல்றா அப்படின்னு உடனே ஸ்ருதிகா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. சும்மா விட்டுட்டு போயிருவியா நீ அப்படின்னு அவங்க கேக்குறாங்களா, இல்லைன்னா வந்துட்டு யாமினியோட நீங்க படுக்க போறீங்களா அப்படி கேக்குறாங்களான்னு தெரியல. சரி ஒரு சர்காஸ்டிக் ஸ்மைல் தான் வச்சுக்கோங்களேன் அது. ஸோ இதுக்கு மீனிங் வந்து உங்க யாருக்காவது புரிஞ்சா சொல்லுங்க. இப்போ சும்மா வந்துட்டு லாஸ்ட் வீக் ஃபுல்லா நீங்க வெளியில தெரியல சொல்லிட்டே இருக்காங்கல்ல, ஸோ வந்து நான் வெளியில தெரியற மாதிரி சில விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் ரூடா நடந்துக்கிற மாதிரி, அதாவது ஃபன்னியா தான், அதாவது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டரா வெளியில தெரியறதுக்காக சில விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபன்னியா சில விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா வந்துட்டு சும்மா எல்லாரையும் வந்து மிரட்டுறது, ஷில்பா மேம பார்த்துட்டு எதுக்கு இவ்வளவு சிரிக்கிறீங்க, அவ்வளோலாம் இது சிரிப்பா இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் கரண் உள்ள வந்தோடனே இங்கேயும் வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னி திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க எல்லாரும் அதை பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சும் பயங்கரமா சாஃப்ட்வேர் அப்டேஷன் நடந்துருச்சு போல இருக்கேன்னு சொல்லிட்டு விவியன் வந்து சும்மா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்ப பாத்தீங்கன்னா சும், ஷில்பா அண்ட் ஸ்ருதிகா இவங்க 3 பேரும் வந்து கண்ணாடி பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மத்தவங்களுக்கு எல்லாம் வெறுப்பா இருக்கு. அதாவது மத்தவங்கன்னு சொல்றது வந்து இந்த கஷிஷ், யாமினி, இதன் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கடுப்பாய் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் பாருங்களேன் பெஸ்டி ஆயிட்டாங்க. போன வாரம் ஃபுல்லா சண்டை, இந்த வாரம் என்னன்னா பெஸ்டி ஆயிட்டாங்க அப்படின்னு உடனே நாமினேஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் பத்திக்கிட்டு போகுது, எதுக்கு இவங்க எல்லாம் திரும்பி சேர்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவினாஷ் ஈஷாவும் இதை பத்தி பேசுறாங்க, லைவ்ல காமிச்சாங்க. இந்த மாதிரி அவினாஷ் வந்து ஸ்ருதிகாவை வந்து ரொம்ப ஃபேக் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஃபேக்ன்றதை விட இந்த மாதிரி பொண்ணுங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. கூட பேசிட்டு பேச விடாம அடுத்தவங்கள அவங்க கருத்தை தான் வைக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்களை வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க, உன்னோட இருக்கும் பொழுது நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. அதாவது இவங்க தோல்ல சாஞ்சிக்கலாம், என்ன கட்டி பிடிக்கலாம், பொருள்லாம் எதனாலும் பண்ணலாம், அதெல்லாம் ரொமான்ஸ் கிடையாது. ஆனா சாஹத் வந்து அர்ஃபின் மேல அப்படி லைட்டா சாஞ்சதுக்கு ரொமான்டிக் சீன் கோயிங் ஆன் அப்படின்றாங்க. சோ ஒருத்தரை பத்தி இப்படி கமெண்ட் பண்றாங்கன்னா நம்ம இப்படி பண்றது வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்ன்றதும் வந்து அவங்க யோசிக்கணும்ல. அப்படி யோசிக்கிறவங்க தானே இந்த மாதிரி விஷயங்களும் பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள திக்விஜய் அண்ட் ரஜத் வந்து பெட்ல சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து அந்த கோழி கொக்கர கோகோ அந்த சவுண்டு போட்டுடுறாரு. அதுக்கு அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சும்மா வந்து டான்ஸ் ஆடுறாங்க, கூட சேர்ந்து ஸ்ருதிகாவும் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. இந்த சவுண்டுக்கும் வந்து முடிச்ச உடனே திரும்பியும் ரஜத் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. பிக் பாஸே வந்து ரஜத்னு கூப்பிடுறாரு. 2 தடவை கூப்பிட்டா அவருக்கு எழுந்திருக்கல. அப்புறமா பகாஜி தான் வந்து பக்கத்துல இருந்து ரஜத்தை எழுப்புறாரு. எழுந்து என்ன பிக் பாஸ்ன்னு கேட்கவும், என்ன ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க போல இருக்கு, வாங்க உங்களோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து டைம் காட்கான அடுத்த போட்டியாளரை கண்டுபிடிப்போம் அப்படி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகுறாங்க. இப்போ டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. இப்போ டைம் காட் பதவிக்கான டாஸ்க் நடக்குது. அதுல வந்து கரன்சி, பிபி கரன்சி வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படுமா, பேசஞ்சர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ். இதுல வந்து 3 டிரைவர் இருப்பாங்க. அந்த 3 டிரைவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா கரண், அவினாஷ் அண்ட் திக்விஜய். ஸோ இவங்களோட பேசஞ்சர்ஸா யார் போறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து ஏறி போகணும். இது இல்லாம 2 டிராபிக் போலீஸ் இருக்காங்க. அந்த 2 டிராபிக் போலீஸும் யாருன்னு பாத்தீங்கன்னா யாமினியும் சாஹத்தும். ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த ஜட்ஜும் கூட. ஸோ இவங்க 2 பேர் தான் கண்காணிப்பாளர்களும் கூட. ஸோ டிராபிக் போலீஸ் எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னா, ரூல்ஸை வந்து மீறினாங்கன்னா, அந்த டிராபிக் ரூல்ஸை மீறினாங்கன்னா அந்த டிரைவர்ஸ் கிட்ட ஃபைன் போட்டு காசு வாங்கி அது மூலமா அவங்க பணம் சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. இப்போ வந்து 3 டிரைவர்ஸ் இல்லையா, திக்விஜய், அவினாஷ் அண்ட் கரண், இவங்களோட தான் வந்து நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறினாங்க. ஆப்வியஸ்லி வந்து குரூப்பா தான் விளையாடுறாங்க. இந்த தடவை ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா கரண்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. கரண், சும், ஷில்பா அண்ட் ஸ்ருதிகா இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம் மாதிரி. சாஹத்துமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு. அண்ட் சில டைம் அவங்களை திருப்பி விடுறதுக்கு, அடுத்த குரூப்பை வந்து குழப்பி விடுறதுக்குலாம் வந்து சாஹத் யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க சூப்பர்வைசர் பிளஸ் டிராபிக் போலீஸ் இல்லையா சாஹத். ஸோ அவங்க வந்து சில விஷயங்களை குழப்பி விடுறதுக்கான விஷயங்களையும் சாஹத் பண்றாங்க இந்த போட்டியில. ஸோ பேசஞ்சர்ஸ் வந்து ஏறி காசு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஷில்பா ஒரு தடவை போறாங்க, சும் ஒரு தடவை டிராவல் பண்றாங்க. ஸோ டிராவல் பண்ணிட்டு அவங்களுக்குலாம் பைசா கொடுக்கலாம். ஸ்ருதிகா ஒரு தடவை டிராவல் பண்றாங்க. கரண்ட்க்கு தான் எல்லாரும் பைசா கொடுக்குறாங்க. இதுல ரொம்ப கம்மியா கலெக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா திக்விஜய் தான். இதுல பாத்தீங்கன்னா ரஜத் போய் எல்லாருக்கிட்டையும் பேசி இந்த பாரு நான் டைம் கார்டு ஆனா உன்னை சேவ் பண்ணுவேன், நான் உன்னை பாத்துப்பேன் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி எல்லாருக்கிட்ட இருந்தும் காசு வாங்கிறாரு. முக்கியமா சாரா கிட்ட எல்லாம் கேட்கவே வேணாம், அவரு சும்மா போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க. சாரா கிட்ட இருந்து தான் வாங்கிறாரு, ஈரன் கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இருந்து காசு வாங்கிடுறாரு. அவினாஷம் வந்து கஷிஷ் கிட்ட பேரம் பேசுறாரு, நீ வந்து உன் காசை கொடுத்துரு, நான் உன்னை சேவ் பண்றேன் அப்படின்ட்டு. நீ ஈஷாவா நானான்னு வரும்போது நீ ஈஷாவை தானே சேவ் பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னு கஷிஷ் கேட்கறாங்க. அதுக்கு ஆப்வியஸ்லி நான் ஈஷாவை தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவேன், ஆனா நீ வந்து எனக்கு செகண்ட் ப்ரையாரிட்டியா இருப்ப, ஸோ உன் காசுலாம் எனக்கு கொடுத்துரு
அப்படின்ற மாதிரி கஷிஷ் கிட்ட கேட்டு அவினாஷ் வந்து கஷிஷோட காசையும் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப கம்மியா சம்பாதிச்சிருக்கிறதுன்னு பார்த்தா திக்விஜய் மட்டும்தான். ஈஷா இவங்கெல்லாம் ஃபுல் காசையும் அவினாஷ்க்கு கொடுத்துட்றாங்க. கரண்க்கு வந்து ஷில்பா வந்து அவங்க காசை மொத்தமா கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுலயும் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. சாஹத் வந்து உள்ள ஷில்பா கிட்ட வந்து நீங்க உங்க காசெல்லாம் கொடுத்துருங்க, எல்லாருமே காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஷில்பா கிட்ட சொல்லவும், ஷில்பா வந்து என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. இருந்தாலும் நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடாதுன்னு வந்து யாமினி சொல்றாங்க. ஏன் இஷ்டம், நான் நடப்பேன், என்கிட்ட காசே இல்லை, அப்புறம் நான் காம்படிஷன்லேயே இல்லை, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வெளில போய் கரண் கிட்ட காசு கொடுத்துட்றாங்க. பிக் பாஸ் வந்து யார்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்கறாங்க. ரஜத் கிட்ட கேட்கறாங்க. ரஜத் வந்து 22,000 சம்திங் வச்சிருக்காரு. அது வந்து கரண் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ரஜத் ஓடி போயிட்டு அவினாஷ் கிட்ட வந்து நீ இன்னும் ஒரு 1000 எனக்கு கொடுத்துரு, ஏன்னா அவங்க கண்டிப்பா நிறைய காசு வச்சிருப்பாங்க. இன்கேஸ் வந்து அவங்க நிறைய காசு வச்சாங்கன்னா அவங்க டைம் போர்ட் ஆயிடுவாங்க. ஸோ என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்றாரு. அதுக்குள்ள பிக் பாஸ் வந்து பொறுங்க ரஜத், அதுக்கான எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரண் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. 9,000 கரண் சொல்றாரு. சோ உண்மையா நீங்க சம்பாரிச்ச காசு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அதுல வந்து நான் 7,000 சம்பாதிச்சேன், 2,000 வந்து ஷில்பா கொடுத்தது அப்படின்ற மாதிரி கரண் ஒத்துக்கிறாரு. அப்புறம் ரஜத் கிட்ட கேக்குறாரு, ரஜத் நீங்க என்ன ரோல் பிளே பண்றீங்க அப்படின்னு. நான் பேசஞ்சர் ரோல் அப்படி சொல்றாரு. பேசஞ்சர் கையில எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு, ஏதோ ரைடு போற டிரைவர்ஸ்க்கு காசு வந்துச்சுன்னா பரவாயில்ல, பேசஞ்சர் கிட்ட எப்படி இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு இல்ல எல்லாரும் வந்து அவங்கவுங்க காசு என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க, அவங்களதெல்லாம் நான் செலவு பண்ணல, நேரம் வரும்போது அவங்க கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன், அதனால அவங்க காசெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ரஜத் சொல்லியிருக்காரு. சாரா கிட்ட கேட்கறாங்க, சாரா நீங்க எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க. சாரா சொல்றாங்க என்கிட்ட காசு இல்ல, 0. ஏன்னா வந்து எல்லாத்தையும் நான் ரஜத் கிட்ட கொடுத்துருக்கேன். ஏன்னா ரஜத் வந்து நிறைய டிராவல் பண்ணுவேன், அதனால எனக்கு பைசா வேணும்னு கேட்டாரு, அதனால அவருக்கு நான் கடனா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சாரா ஒரு பொய் சொல்றாங்க. திக்விஜய் இந்த பக்கம் உட்காந்து ஓரமா அழுதுட்டு இருக்காரு. என்ன வந்து கேட்டுறாதீங்க பிக் பாஸ், எனக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னு. அப்ப பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க என்னவே வேணாம், உங்களுக்கு கம்மியா தான் இருக்குன்னு தெரியும், நான் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு திக்விஜய் கிட்ட சொல்றாரு பிக் பாஸ். விஜய் கிட்ட திரும்ப அதே கேள்வி கேட்கிறாரு. முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழில இருந்து முட்டை வந்ததா, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறமா அவினாஷ் கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இன்கேஸ் நான் வந்து ஒரு கண்டஸ்டன்டா வரேன், பிக் பாஸ் சொல்றாரு நான் வந்து கண்டஸ்டன்டா வீட்டுக்குள்ள வரேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து யார் யாரெல்லாம் என்னை வந்து நாமினேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ ஷில்பா உடனே பாஞ்சி சொல்றாங்க, நான் வந்து உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவினாஷ் கிட்ட திரும்பவும் பிக் பாஸ் சொல்றாரு, பாத்தீங்களா ஷில்பாவை, இப்போ வந்து கரண் விவியன் இவங்களை விட்டாங்க என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்ட்டு, எப்படி மாறிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கரெக்ட் பிக் பாஸ் அப்படி சொல்றாங்க. அண்ட் இந்த வீட்லயே வந்து யாருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நீங்க விவியனை நாமினேட் பண்ணதை நினைச்சு யார் ரொம்ப ஃபீல் பண்றா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவினாஷ் வந்து தெரியலன்ற மாதிரி இருக்காங்க. ஷில்பா தானே அப்படி சொல்றாங்க. ஷில்பா கரெக்ட், ஷில்பா தான் அப்படி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஷில்பா வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷில்பா வந்து எனி டைம் வந்து ஃபிளிப் ஆயிடுவாங்க, கரண் விவியன் இல்லை யார் வந்து ஃபேமஸா இருக்காங்களோ அவங்க கூட இருப்பாங்கன்ற மாதிரி ஷில்பாவை கலாய்ச்சிட்டு இருந்தாரு பிக் பாஸ். சோ இப்ப வந்து எல்லாரோட காசு கவுண்டையும் வந்து பிக் பாஸ் கேட்டுட்டு இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ்ல வந்து யார்கிட்ட அதிகமான காசு இருக்குன்னு பார்த்தா அவினாஷ் கிட்ட தான் இருக்கு. சோ அவினாஷ் வந்து ஒரு கண்டஸ்டன்ட், டைம் காட் போட்டிக்கு போட்டியிடக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ இவங்க இல்லாம மற்ற பேசஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்கறாங்க. அதுல நிறைய பேர் கஷிஷ், ஈடன், சாரா, ஷில்பா இவங்கெல்லாம் வந்து நில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. தன் யாமினியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாரு பிக் பாஸ். அதுக்கு காரணம் என்னன்னா, பிக் பாஸ் பேசிட்டே இருக்கும்போது கரண் வந்து ஒரு டைம்ல தூங்கிடுவார். சோ இந்த தூங்குனது யாருன்னு கண்டுபிடிக்கல, யாருக்குமே வந்து தெரியல யார் தூங்குனதுன்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கிறாரு பிக் பாஸ், நீங்க தானே வந்து டிராபிக் போலீஸ், நீங்க தானே இந்த போட்டிக்கு வந்து சூப்பர்வைசர்ஸும், ஏன் நீங்க 2 பேரும் வந்து நோட் பண்ணல, வீட்டுல ஒருத்தர் தூங்கி இருக்காரு, அதை வந்து நீங்க கண்டுபிடிக்கல யாருன்னு சொல்லிட்டு, சோ அதனால நீங்க 2 பேர் டிஸ்குவாலிஃபை ஆகுறீங்கன்னு சாகத்தும் யாமினியும் பாஞ்சி ஓடி போறாங்க. நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் கேட்கறாங்க யார் தூங்குனதுன்னு. அதுக்கு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நீங்க தானே போலீஸ், நீங்க ஏன் எங்களை கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி அமைச்சிடுறாங்க. சோ அதனால வந்து இவங்க 2 பேரையும் பிக் பாஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. சோ இவங்க எல்லாம் இல்ல. சோ இப்ப யார்கிட்ட பைசா இருக்கு பேசஞ்சர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகா கிட்ட இருக்கு, சும் கிட்ட இருக்கு, ரஜத் கிட்ட இருக்கு. இவங்க பேசஞ்சர்ஸ்ல இவங்க 3 பேர் தான் காசு வச்சிருக்காங்க. அண்ட் அவினாஷ் கிட்ட நிறைய காசு இருக்கு டிரைவருங்கிறதுனால. சோ நீங்க 4 பேரும் தான் டைம் காட் போட்டிக்கு போட்டியிட போற போட்டியாளர்கள்னு சொல்லிட்டாங்க. சும், ஸ்ருதிகா, அவினாஷ் அண்ட் ரஜத் இவங்க 4 பேர் தான் போட்டிடுறாங்க டைம் காட் டாஸ்க்காக. ஸோ இப்போ டாஸ்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. ஸ்ருதிகா என்ன பண்றாங்கன்னா, சும்மா கூட்டிட்டு போயிட்டு பகாஜி கிட்ட விட்டுட்டு வராங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா பகா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. ஸோ பகா வந்து சொல்றாரு, அன்னைக்கு எலிமினேஷன் டாஸ்க்ல வந்து உங்களோட நேமை நான் சொல்லிட்டேன்,
அது வந்து நீங்க சொன்னீங்க கரணோட எனிமி எனக்கும் எனிமின்னு சொல்லிட்டு தான் என்ன நாமினேட் பண்ணீங்க. ஸோ அது மாதிரி கரணோட ஃப்ரெண்டு எனக்கும் எனிமின்னு சொல்லிட்டு தான் நான் நாமினேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பகாஜி சொல்றாரு. ஆனா நான் அப்படி பண்ணிட்டேனே ஒழியா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு ரொம்ப மனசு குத்துச்சு, உங்களை மாதிரி ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீலிங் ஆகி கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு அவருக்கு. அதை பார்த்தோன்னே சும்க்கும் கண்ணீர் வந்துருச்சு. ஸோ 2 பேரும் இல்ல ஓகே ஃபைன், நீங்க நல்ல மனசுக்காரர், நீங்க இப்பெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சும்முமே வந்துட்டு ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள விவியன் என்டர் ஆகுறாரு. விவியன் வந்துட்டு சும்மா அழுறத பாத்துறாரு. விவியன் கேக்குறாரு, எதுக்கு அழுறீங்க, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், நீங்க போய் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விவியன் கிட்ட சும்மா அவங்கள பத்தின ஃபீட்பேக்கை கேட்குறாங்க. அதுக்கு விவியன் சொல்றாரு, நீங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹெடட் பர்சன், நல்ல பிரெய்னி பர்சன், அப்படி இருக்கிற நீங்க வந்து கரணோட ஷேடோல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு வந்து சும் கேட்குறாங்க, இதை விட்டு நான் வெளியில வரதுக்கு என்ன பண்ணணும், நான் வந்து அப்படி தெரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, தெரியாம இருக்கிறதுக்கு நீங்க அவரோட ஃப்ரெண்டா இருங்க, அதை பத்திலாம் இல்லை, ஆனா நீங்க தனியா பிளே பண்ணுங்க, உங்களை தனியா தெரியற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றத யோசிச்சு பிளே பண்ணுங்கன்ற மாதிரி விவியன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா அவினாஷும் ஈஷாவும் கூட உள்ள வந்து உட்கார்ந்துடுறாங்க. அப்போ சும் சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல நான் கரனை பொறுத்த வரைக்கும் நான் பயாஸ்டான ஆள் தான், நீங்க கூட வந்து என்ன நாமினேஷன் டைம்ல சொன்னீங்க, நான் சும்மா ஆர்குமெண்ட்காக சொன்னேன் இல்ல அப்படின்ட்டு, ஆனா கரண் வந்து தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும் நான் அவரை கேட்கறதே கிடையாது, கரெக்டோ தப்போ நான் அவர் சைட் தான் நிற்பேன், கரெக்டா தப்பான்னு கூட நான் கேட்க மாட்டேன். ஸோ இதை நான் பண்றேன் தான், ஒன் சைடடா இருக்கிறேன் தான், அது எனக்கே தெரியுது, அது கரண் வரும்போது என் ஃப்ரெண்டுக்காக நான் நிக்கிறேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு, ஏன்னா வந்து அந்த ஃப்ரெண்டு எனக்காக எல்லாமே பண்றாரு, ஸோ அதனால நானும் அவருக்காக எல்லாமே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு அவினாஷ் ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டாரு. இந்த நேரத்துல திடீர்னு உங்க 2 பேர்ல யாராவது வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு இருந்தா அவருக்காக நீங்க வீட்டை விட்டு போவீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு கரணை பிடிக்கும் அப்படின்னு அவினாஷ் சொல்றாரு. அதுக்கு சும் சொல்றாங்க, ஆமா நான் போவேன் தான், ஆனா வந்து இதே விஷயம் கரணும் எனக்காக செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவினாஷ் சொல்றாரு, இல்ல உங்களுக்காக கரண் இதை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல செய்வாரு அப்படின்னு சும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவினாஷ் சொல்றாரு, நான் வந்து மேல அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அதாவது அவங்க 2 பேரும் மார்னிங் நடந்த கான்வர்சேஷன் சொல்றாரு. ஸோ இந்த கான்வர்சேஷனை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனா அவரோட கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்த வைக்கிறாரு. ஆக்சுவலி அந்த இடத்துல சும்மா பத்தி அவர் எதுவுமே பேசல, ஆனாலும் வந்துட்டு சும்மா போற வழியில போற போக்குல உனக்கு கொளுத்தி போட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து சின்னதா ஒண்ணு கொளுத்தி போட்டு போறாரு. சும் வந்துட்டு இத மனசுல வாங்கிக்கிறாங்க. ஆனா சொல்றாங்க, தெரியாது நாளைக்கு எப்படி போகும் காம்படிஷன் சொல்லிட்டு, யாருக்கு தெரியும், திடீர்னு நானே போயிட்டு ஷில்பாவையோ இல்ல கரணியோ கூட நாமினேட் பண்ணலாம், எப்படினாலும் கேம் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியா பேசிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. வந்து அவங்களோட டீமோட வந்து உட்கார்றாங்க. அதாவது ஷில்பா, கரண் இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து உட்கார்றாங்க. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ சும் சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருந்தாரு, நான் சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் என்னனாலும் செய்வேன்ட்டு, என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்காக செய்வாங்க, கரணும் எனக்காக செய்வாருன்னு சொன்னேன். அப்ப அவினாஷ் வந்து இல்ல செய்ய மாட்டாரு உங்களுக்காக அப்படின்னு அவர் அடிச்சு சொன்னாரு, அண்ட் கரனோட ஷேடோல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே கரனுக்கு கோவம் வந்துருச்சு. சோ அவர் சொன்னாருன்னா அப்படின்னு, ஆமா அவர் சொன்னாரு, நீங்க ஏதோ மேல பேசுனீங்களாம் அந்த விஷயத்த வச்சு சொன்னாரு அப்படின்ன உடனே கரனுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. என்ன விஷயம் பேசுனேன் அங்க, என்ன விஷயம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் கண்டிப்பா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்படல அப்படின்னு சும் சொல்றாங்க. கரண் சொல்றாரு, இல்ல நீ சந்தேகப்படுற, அதனாலதான் நீ எனக்கு கொஸ்டின் பண்ற அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. அதுக்கு சும் வந்து, கண்டிப்பா நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சந்தேகப்படவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே கரண் வந்து கோமா எந்திரிச்சு போயிடாரு. இல்ல நீ சந்தேகப்படுறதான், கேள்வி கேட்டுட்டியே நீ சந்தேகப்படுறேன்னு நினைச்சு போயிட்டாரு. ஸோ ஷில்பா வந்து இது நடுவில் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரையும் கன்சோல் பண்றாங்க. ஏன் அவளோட போய் சண்டை போடுற, அவ என்ன சிச்சுவேஷன்னு தெரிஞ்சிக்கதான் விரும்பினாலே தவிர அவ வந்து உன்னையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து அவ சந்தேகப்படல, என்னன்னு 2 பேரும் பேசுனீங்க, அந்த சிச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் அவ கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஷில்பா வந்து இங்க சூப்பரா பேசி இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றாங்கல்ல. ஏன் வந்து ஸ்ருதிகாக்கும் சும்க்கும் சண்டை நடந்தப்போ இதே மாதிரி கரணும் ஷில்பாவும் சேர்ந்து பண்ணிருக்கலாம்ல. ஸோ இது பண்ணலன்றதுதான் வந்து ஸ்ருதிகாவுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒன்னு சண்டை போட்டோம்னா அவங்க வந்து நம்மளை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஸ்ருதிகாவுக்கு வந்து இந்த இடத்துல தான் டிசப்பாயின்மெண்ட் ஆரம்பிச்சதே. ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் இதெல்லாமே, இந்த சண்டை எல்லாம் நடந்துச்சு, அவங்க நெகட்டிவா மாறினது எல்லாமே அதுல இருந்தா நடந்தது. ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இந்நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ள வந்து யாருமே ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இன்க்ளூடிங் சும். அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும். ஸோ இதை பேசி முடிச்ச உடனே கரணும் சும்மா வந்துட்டு நைட்டு படுக்க வந்துடுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 2 பேரும் திரும்பவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு சும் சாரி சொல்றாங்க. கரணும் வந்து சாரி நானும் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து சந்தேகப்படாத என்ன அப்படின்னு கரண் சொல்றாரு. இல்ல நான் சந்தேகப்படல, அவர் சொன்னது உங்ககிட்ட நான் சொன்னேன் அவ்வளவுதானே தவிர நான் உங்களை சந்தேகம்லாம் படல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கரண் சொல்றாரு,
நான் வந்து அவினாஷ்க்கும் விவியனுக்கும் நடுவில் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த விஷயத்த உனக்கும் எனக்கும் நடுவில் அவினாஷ் பண்ணி விட ட்ரை பண்றாப்ல, அதனால நீ வந்து அதுக்கு பகடக்காயா மாறிடாத அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. நான் என்னைக்குமே வந்து உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பிக் பாஸையும் தாண்டி ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாண்டி இவங்க ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் கட்டிப்பிடிச்சி சமாதானம் ஆகுறதோட இந்த எபிசோட் முடியுது. இதுதான் இந்த எபிசோடோட மெயின் திங்ஸ், ஹைலைட்டட் திங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு டைம் காட் டாஸ்க்காக ஸ்ருதிகா செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நாளைக்கு எப்படி அவங்க வந்து பண்றாங்க, ப்ளே பண்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்த நியூஸ்ல வந்து ஸ்ருதிகா வந்து கஷிஷ் ஏதோ எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அது சரியா தெரியல, அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ எபிசோட் பார்த்தாதான் உண்மை தெரியும். ஸோ நாளைக்கு யாரு டைம் காட் ஆகுறான்னு கிளியரா பிக்சர் கிடைச்சிடும். அந்த விஷயத்தோட நான் உங்களை திரும்ப வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Jamima. Take care.